ஹலோ பாய், how are you? இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல, கொஞ்சம் கூட புரியல. இஷ்டம் இல்லை, கொஞ்சம் கூட புரியல. யாரோ ஒருத்தர் வெட்டி விட்டான், யாரோ ஒரு வெட்டியை நீங்கள் கொண்டாடுன்னு எனக்கு ஒன்று புரியல. உங்கள் வெட்டி நீங்கள் கொண்டாடுங்க. உங்கள் வீட்டில் யாராவது வெட்டி விட்டால் அதை கொண்டாடுங்க, பட்டாசு வச்சு. நான் சந்தோஷப்படுறேன். அதை விட்டுட்டு யாரோ ஜெயித்த வெற்றியில் உங்களுக்கு என்னடா பங்கு இருக்குது? யாரோ ஜெயித்த வெற்றியில் உங்களுக்கு என்ன பங்கு இருக்குது? இதுக்கு நீங்கள் கொண்டாடுறீங்கன்னு எனக்கு தெரியல, புரியல. உங்கள் உழைப்பு, உங்கள் டைமை எல்லாமே வேஸ்ட் பண்ணுறீங்க, புரியுதா? உங்கள் சொந்த காசு செலவணி யாரோ வெற்றிக்காக வெறித்தனமாக கத்தி கொண்டாடுறீங்களே. ஏதாவது கொஞ்சமாக நியாயம் இருக்கா? உங்கள் குடும்பம் காத்துட்ருக்குது, உங்கள் வெற்றி கொண்டாட உங்கள் குடும்பம் காத்துட்ருக்குது. உங்கள் வெற்றியை கொண்டாடுங்க, உங்கள் குடும்பம் சந்தோஷப்படுவாங்க. அதை விட்டுட்டு யாரோ வெற்றியை எல்லாருமே கொண்டாடுறீங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. இதில் கொஞ்சம் கூட புரியல. கொஞ்சமாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் யாராவது ஒரு சில வெற்றி விட்டால் உங்கள் சொந்த பந்தங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கொண்டாடும். அதை விட்டுட்டு யாரோ ஒரு வெற்றியை நீங்கள் கொண்டாடிட்டு இருந்தீங்க. நீ கொண்டாடிட்டீங்கன்னா உன் வெற்றியை உன் வீட்டார் எப்போ பார்ப்பாங்க? உன் வெட்டி உன் ஒய்ஃப் பார்க்குமா, இல்லை உன் பிள்ளை குட்டி பார்க்குமா, இல்லை பெற்ற தாய் தாப்பெல்லாம் பார்ப்பாங்களா? உன் வெற்றிக்காக நீ உன் வெற்றிக்காக நீ கொண்டாடு. யாரோ வெற்றிக்காக நீ எதுக்கு தேவையில்லாமல் கொண்டாடுற? உன் எனர்ஜி வேஸ்ட் பண்ணுற. ஒன்றும் புரியல, இதுக்கு அர்த்தம் புரியல. தாம தெய்வனை குதிக்கிறீங்க, வெறித்தனமாக பைத்தியகாரத்தனமாக இருக்குது. மனிதா, கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு அரசியலாக எடுத்துட்டாலும் சரி, எந்த தொழில்துறையை எடுத்தாலும் எதுவாக எடுத்துட்டாலும் சரி, எந்த துறையை எடுத்துட்டாலும் சரி, இன்னொருத்தர் வெற்றியை உங்களுக்கு கொண்டாடுறதுக்கு என்ன உரிமை இருக்குது? இன்னொருத்தர் வெற்றியை அவங்க ஃபேமிலியே கொண்டாடுறதில்ல, நீங்கள் என்ன கொண்டாடுறீங்க? அவங்க வெற்றியை அவங்களே கொண்டாடுறதில்ல, வேலைக்கு எடுத்து நீங்கள் கொண்டாடுறீங்க. இதுக்கு எனக்கு அர்த்தம் ஒன்றுமே புரியல. உங்கள் வெற்றியை நீங்கள் வெற்றி அடைங்க, நீங்கள் கொண்டாடுங்க, உங்கள் குடும்பம் கொண்டாடுங்க, சந்தோஷப்படுங்க. நீங்கள் ஒவ்வொரு மனிதனும் நீங்கள் வெற்றி ஏதாவது ஒன்று வெற்றி அடைங்க. உங்கள் வீட்டில் இருக்க கொண்டாடுவாங்க, மகிழ்ச்சி அடைவாங்க. அவங்க 100 ஆயுசு நீண்ட நாள் வரலாம். என் மகன் ஜெயிச்சிட்டான், எங்கள் அப்பன் ஜெயிச்சிட்டான், அம்மா ஜெயிச்சிட்டா, மகன் ஜெயிச்சிட்டா, தங்கச்சி என் புள்ள ஊட்டி ஜெயிச்சிட்டான்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. 100 ஆண்டுகள் வாழ்வாங்க. அதை விட்டுட்டு ஃபேமிலியை புண்படுத்திட்டு ரோட்டில் குதிக்கிறது, அங்கே குதிக்கிறது, அரசியலாக இருக்கட்டும், எதுவாகவே இருக்கட்டும், யாரோ வெற்றிக்காக நீங்கள் கொண்டாடுறீங்க புரியல எனக்கு. உங்கள் வெற்றிக்காக நீங்கள் கொண்டாடுங்க. உங்கள் வீட்டார் கொண்டாடுங்க, உங்கள் வீட்டார் மகிழ்ச்சி படுத்துங்க. எப்போ ஒரு மனிதன் உங்கள் வெற்றிக்காக உழைக்கிறீர்களோ அப்போத்தான் உங்கள் வீட்டில் நிம்மதி இருக்கும். யாரோ ஒரு வெற்றிக்காக நீங்கள் கூப்பாடு ஓட்டிக்கொண்டு இருந்தால், யாரோ ஜெயிப்பதற்காக நீங்கள் கூப்பாடு ஓட்டிக்கொண்டிருந்தால், யாரோ வெற்றிக்காக நீங்கள் ஓடிக்கொண்டிருந்தால் உங்கள் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. எப்போது நீ வெற்றி பெற நினைக்கிறாயோ அப்போதுதான் உன் குடும்பம் நிம்மதி விடும். உன் குடும்பம் நிம்மதியாக இருக்கும். அதை விட்டு யாரோ ஜெயிச்சு அவங்களே கொண்டாடுறதில்ல, நீங்கள் கத்தி கொண்டாடுறீங்க. எனக்கு ஒன்றும் புரியல. யாருமே எனக்கு கோபம் இல்லை. ஒவ்வொரு மனிதனும் உங்கள் வெற்றிக்காக போராடுங்க. உங்கள் குடும்பத்தார் சந்தோஷப்படுவாங்க, அவங்க கொண்டாடுவாங்க. ஜெயிச்சுவனே கொண்டாடாத போது நீங்கள் எதுக்கு கொண்டாடுறீங்க? கொஞ்சம் டிம் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. உங்கள் குடும்பம் காலங்காலமாக அழுது கொண்டிருக்குது. என் குடும்பம் சேர்ந்தா காலங்காலமாக அழுது கொண்டிருக்குது. உங்கள் குடும்பம் சேர்ந்தா காலங்காலமாக அழுது கொண்டிருக்கிறது. என் குடும்பம் சேர்ந்தா காலங்காலம் அழுதுட்டுருக்குது. யாரும் ஜெயிக்கலை. நம்ம என்ன கிழிச்சாங்க? யாரோ கிழிச்சதுக்கு நம்ம ஏன் கொண்டாடணுங்கிறேன். ஜெயிச்சுங்க அவங்களே கொண்டாடல. முதல் புரியுதா உங்களுக்கு? நம்ம கொண்டாடணும். ஜெயிச்சு அவங்களே கொண்டாடும் போது நம்ம கொண்டாடணும். நீங்கள் ஜெயிங்க, நீங்கள் ஜெயிச்சு கொண்டாடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற சந்தோஷப்படுவாங்க. கிடைக்கிறது ஒரே சின்னப்பா, வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் செய்யுங்க. ஆனால் எவ்வளோ கஷ்டப்படுறது தெரியுமா? ஒரு வெட்டி பார்க்கணும்.
வீட்டில் எல்லாமே தோல்வி தோல்வி தோல்வி. ஒருத்தரும் கூட ஒரு வெற்றி இல்லை. போராடுங்க. குடும்பத்துக்காக ஒவ்வொருத்தரும் போராடுங்க. உங்கள் வெற்றிக்காக உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கை தட்டணும். ஜெயிச்சவங்க அவங்களே கொண்டாடும் போது கொண்டாடுறது இல்லை. ஜெயிச்சவங்க அவங்க கொண்டாடலை, நீங்கள் கொண்டாடுன்னு ஒன்றும் புரியல. யாரோ ஜெயிப்பதற்காக நீங்கள் கொண்டாடாதீர்கள். நீங்கள் ஜெயிப்பதற்காக நீங்கள் போராடுங்கள். உங்கள் வீட்டார் நிம்மதி அடைவார்கள். அவர்கள் நீண்ட நாளும் வாழக்கூடுவார்கள். முதல் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் என்னை தவறாக நினைத்தாலும் பரவாயில்லை. அவர்கள் வெற்றி அவர்களே கொண்டாடவில்லை, நீங்கள் ஏன் கொண்டாட வேண்டும் என்பதுதான் என் கருத்து. உங்கள் வெற்றிக்காக போராடுங்கள். உங்கள் வெற்றிக்காக உழையுங்கள். உங்கள் வீட்டாரை சந்தோஷப்படுத்துங்க. என் மகன் ஜெயிக்கணும் அம்மா பார்த்துட்டு இருப்பாங்க, அப்பா பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பா ஜெயிக்கணும் மகன் பார்த்துப்பா. புள்ள குடும்பத்தில் ஒவ்வொருத்தர் யாரோ ஒரு ஜெயிச்சு அந்த குடும்பம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா? என் குடும்பம் எப்படி அலைஞ்சு கிடக்குன்னு தெரியுமா? கண்ணில் பார்க்க முடியாமல் இருக்குது. நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்க. யாரோ வெற்றியை நீங்கள் கொண்டாடுறீங்க. உங்கள் வெற்றியை நீங்கள் கொண்டாடுங்க. ஒவ்வொரு மனிதனும் உங்கள் வெற்றியை கொண்டாடுங்க. நீங்கள் தயாராக இருங்க. அதுக்காக உழைங்க. அப்போ தான் உங்கள் குடும்பம் நல்லா இருக்குது. யாரோ வெற்றி பெற்றார்கள், அவர்களே கொண்டாடவில்லை, நீங்கள் ஏன் கொண்டாட வேண்டும்? சிந்திங்க. உங்களுக்கு அட்வைஸ் பண்ண நினைக்காதுங்க. சிந்திங்க. உங்களுக்காக போராடுங்க. வெற்றி வருங்க. உங்களை நான் வாழ்த்துவேன். கஷ்டப்படும் போது தான் நம்மளுக்கே தெரிய வரும் வேதனைகளும். யாரோ ஜெயிச்சுக்கு நீங்கள் 500 1000 செலவு பண்ணி கஷ்டமாக இருக்குது. அந்த 500 வீட்டுக்கு செலவணுங்க. வீட்டுக்கு செலவணுங்க. வீடு சந்தோஷமாக இருக்குது. ப்ளீஸ். ஓகே, பை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.